தன்னுடைய வாழ்க்கையையே எனக்காக தியாகம் பண்ணையும் பக்தர்கள், சீடர்கள். அவங்க என்னை பார்க்கும் பொழுது அவர்களுடைய டைம், ட்ரெஷர், டேலண்ட் அத்தனையும் என்னுடைய திருவடியில் வைத்து எனக்கே சரணடைந்த பக்தர்கள். அவங்கள பார்க்கும் பொழுது நான் பண்றது ஒன்னே ஒண்ணுதான். எனக்குள்ளே சொலல் இல்லாமல் அவர்களுக்குள்ளும் சொலல் இல்லாமல் அமரச் சொல்லி சைலண்டா இந்த சாநித்தியத்தில் அமைதியா உட்கார்ந்துருப்போங்க. அதுதான் நம் உயிருக்கு நிகழ்கின்ற மிக பெரிய நன்மை. அமைதி, ஆனந்தம், சுகம், உயிருக்கு ஜெயம். யார் யாரெல்லாம் என் மீது அன்பும் பற்றும் பக்தியும் ஸ்ரத்தையும் உடையவர்களோ இதை தினந்தோறும் பழகுங்கள். சொலல் இல்லாது வாழ்க்கையிலே வாழ்தல். ஒரு காஃபி குடிக்கிறீங்கனாலும், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்கனாலும், ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்கனாலும் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. அதை நகர்த்தி வச்சுட்டு இந்த உணவினால் உங்கள் உடல், மனம், உயிருக்குள்ள என்ன நடக்குதுன்னு அப்படியே பார்த்துட்டு மெதுவா சொலல் இல்லாது ருசியுங்கள், சொலல் இல்லாது புசியுங்கள், சொலல் இல்லாது ரசியுங்கள், சொலல் இல்லாது வாழுங்கள். உங்கள் வாழ்விலே சுகம் என்று நினைப்பவைகளை, சுகங்களை சொலல் இல்லாது ரசியுங்கள், ருசியுங்கள், புசியுங்கள். அப்ப என்ன ஆகும்னா துக்கங்களையும் சொலல் இல்லாது ரசிக்கவும், ருசிக்கவும், புசிக்கவும் துவங்குவீர்கள். ஐயா, நல்லா புரிஞ்சுக்குங்க. வாழ்வினுடைய துக்கங்களை சொலல், உள்ளுக்குள்ளே சொல்லல் எனும் எண்ண ஓட்டத்தோடு சேர்ந்து எதிர்கொள்பவன் அதை வலி, வேதனை, மன அமைப்பாக, நியூரோபெப்டைட்ஸாக, டாக்ஸிக் எமோஷன்ஸா மாத்தி உங்க பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ் முழுக்க ஸ்டோர் பண்ணி இளமையில் முதுமை எனும் கொடுமை உருகிறீர்கள். ஆனா யாரெல்லாம் துக்கத்தின் போது கூட சொலல் இல்லாது அதை வாழுகின்றீர்களோ அது ஜீரணமாயி துக்கம் கூட உடம்புல எந்த ஆர்கன்ஸ்லயும் ஸ்டோர் ஆகாம கழிந்து சென்று விடும்.